ஊடகங்களின் கேள்விகளுக்கு ஏன் பதிலளிப்பதில்லை என நார்வே பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் மோடி எந்த பதிலும் அளிக்காமல் சென்றது பேசுபொருளாகி இருக்கிறது. Prime Minister Modi, why don't you take some questions from the freest press in the world? அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் பிரதமர் ஜொனாஸ் கார் ஸ்டோருடன் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்த செய்திக்குறிப்பை ஊடகங்களுடன் பகிர்ந்தார். அப்போது ஊடகங்களின் கேள்விகளுக்கு ஏன் பதிலளிப்பதில்லை என பிரதமர் மோடியை நோக்கி நார்வே பத்திரிகையாளர் ஹெல்லேலிங் கேள்வி எழுப்பினார். Prime Minister Modi, why don't you take some questions from the freest press in the world? தனது கேள்விக்கு பிரதமர் மோடி பதிலளிக்காமல் சென்றதை அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோவாகவும் பதிவிட்டார். நார்வே அரசு எந்த நாட்டுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்துகிறதோ அவர்களை கேள்வி கேட்பது எங்கள் கடமை என அவர் அதில் பதிவிட்டிருக்கிறார். லிப்டிற்கு செல்லும் வழியில் பிரதமர் மோடியிடம் கேள்வி கேட்க முயன்றதாகவும் அவர் ஒரு வீடியோவை பதிவிட்டார். அவர் பதிவிற்கு பதிலளித்த நார்வேக்கான இந்திய தூதரகம் பிரதமரின் சுற்றுப்பயணம் தொடர்பான இந்திய தூதரகத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு அழைப்பு விடுத்தது. இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் நடக்கும் போது ஏன் இந்தியாவை நம்ப வேண்டும், பிரதமர் மோடி எப்போது கேள்விகளுக்கு பதிலளிக்க தொடங்குவார் என்ற கேள்வியை ஹெல்லேலிங் எழுப்பிய போது வெளியுறவுத்துறை செயலாளர் சிபி ஜார்ஜ் இந்தியாவின் பெருமைகளை குறிப்பிட்டு பதிலளித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போதும் ஹெல்லேலிங்கிற்கும் வெளியுறவுத்துறை செயலாளருக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்தது. Let me finish my answer to the question. I will come to that. I will come to you. Please. When to answer, where to answer, how to answer. These are my prerogatives. You ask a question. Don't ask me to answer in a particular way. முன்னதாக இந்தியாவின் பத்திரிகை சுதந்திரம் மற்றும் சிறுபான்மையினர் உரிமைகள் குறித்து நெதர்லாந்து பிரதமர் விமர்சித்ததாக வெளியான செய்திகளுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.